ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஹேர் ஃபால் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் ஒர்க்குக்கு போகிறதுனால வீடியோ போட முடியாமல் போச்சு. நம்ம ஹேர் ஃபாலில் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஜூஸ் பார்க்கலான்னா, நெல்லிக்காய் ஜூஸ் பார்க்கலாம். நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி இருக்குது. முடி உதிர்வை தடுக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சனி ஞாயிறு குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க. அநேகமாக கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கும். ஏன்னா அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த சமயத்தில் நம்ம வீடியோ போட்டோம்னா வீட்டில் இருக்கிறது செஞ்சு குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். காலையில் வேலைக்கு போகிறதுனால நம்மளால் செய்ய முடியாமல் போகலாம். அதனால் வீடியோ இந்த சனி ஞாயிறில் வீட்டிலேருந்து ஃப்ரீயாக செஞ்சு குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. வெறும் வயிற்றுலனா கொஞ்சம் மூலம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு குடிங்க நெல்லிக்காய் ஜூஸு. நம்ம முடி உதிர்வை தடுக்கும். சரும பாதுகாப்புக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. செரிமானத்துக்கு நல்லது. நெல்லிக்காய் பயன் ரொம்ப. நம்ம வீட்டில் வளர்க்குற மரம் தான். ஒரு வாரத்தில் 3 நாள் 4 நாள் காலையில் வெறும் வயிற்றுலனா டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் பற்றி பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸுக்கு ரொம்ப சிம்பிளானது. கடைகளில் நிறைய அலைஞ்சு வாங்க தேவையில்லை. 2 பேருக்கு அளவாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். 4 நெல்லிக்காய் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலை இப்போ தான் செடியிலேருந்து பிடுங்கிட்டு வந்திருக்கு. 4 கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லது. லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் உப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்காட்டியும் பரவாயில்ல. ஆனால் உப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா இதோட உப்பு தன்மையை இந்த உப்பு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். இது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன் நான். இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அதுவும் உடம்புக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் வந்து முடி உதிர்வுக்கு மட்டுமல்ல, ஞாபக சக்திக்கு, இரத்த சோகைக்கு, எடை குறைப்புக்கு, புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியாக இது பண்ணலாம். புற்றுநோய்க்கு எதிர்ப்பாக. சரிங்களா? ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இதை குடித்தோம்னா கொஞ்சம் எடை குறைய டாக்டர்ஸ் இது பண்ணுறாங்க. முடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் சரும ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டிப்பாக இது கொடுக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நெல்லிக்காய். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நெல்லிக்காய் ஜூஸு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சரிங்களா? வெறும் வயிற்றுலனா கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. சரிங்களா? சில பேருக்கு தொண்டை இதாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம இப்போ போய் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கலாம். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறணும். சரிங்களா? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறணும். இதில் கொஞ்சம் தேன் வேணுன்றவங்க தேன் கலந்துக்கலாம். வேணான்றவங்க தேன் சேர்க்க தேவையில்லை. இனிப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சில பேர் குடிக்கிறதுக்கு கசப்பாக இருக்கும், உவர்ப்பாக இருக்கும்னு நினைப்பீங்க. அதனால தான் தேன் கலக்க சொல்கிறது. நான் தேன் கலக்கலை. ஏன்னா இதோட சத்து ஃபுல்லாக வேணும்னு நினச்சதுனால நான் தேன் கொஞ்சம் சேர்த்துக்கல. நீங்கள் வந்து தேன் சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான டிப்ஸ் இது. லீவு விடுமுறை நாட்கள்னால இந்த வீடியோ போட்டிருக்கேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடி உதிர்ந்து சருமம் இதாகும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நன்றி. பாய்.